அனைவருக்கும் வணக்கம். இது சிவசக்தி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது உடலுக்கு சத்து தரக்கூடிய வேர்க்கடலை கருப்பு உளுந்து உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சத்துருண்டை மாவு சாப்பிட்றதுனால நம்ம உடலுக்கு எண்ணற்ற சத்துக்கள் கிடைக்கும். அதை பற்றி நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சத்து உருண்டை மாவு செய்ய தேவையான பொருட்கள்: கருப்பு உளுந்து 1 டம்ளர், நிலக்கடலை அரை டம்ளர், பொட்டுக்கடலை அரை டம்ளர், அப்புறம் பச்சரிசி 1/4 டம்ளர், நாட்டு சர்க்கரை 1 டம்ளர், நெய் 3 டீஸ்பூன். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன டம்ளரில் நான் எல்லாம் எடுத்திருக்கேன். டம்ளர் அளவே எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கருப்பு உளுந்தை வறுக்க போகிறோம். 1 டம்ளர் எடுத்து வச்சுருக்க கருப்பு உளுந்தை இப்போ இதில் போட்டு நம்ம வறுக்க போகிறோம். இந்த 4 பொருளையும் நம்ம தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு கருப்பு உளுந்தை வறுத்து எடுத்துக்க போகிறேன். நம்ம வெள்ளை உளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்து சேர்த்துக்கிட்டால் ரொம்பவே நல்லது. ஏன்னா இதில் தான் ஊட்டச்சத்து அதிகமாக இருக்குது. ஸோ நீங்களும் கருப்பு உளுந்தை வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த பதத்துக்கு வர மாதிரி நல்லா வறுத்துக்கணும். இப்போ கருப்பு உளுந்து வறுத்தாச்சு. இதை நம்ம தனியாக எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம நிலக்கடலை வறுக்க போகிறோம். பாருங்கள், நான் எடுத்து அந்த சின்ன டம்ளரில் அரை டம்ளர் எடுத்து வச்ச நிலக்கடலையை இப்போ நான் வறுத்து எடுக்க போகிறேன். நிலக்கடலை சாப்பிட்றதுனால ஞாபக சக்தி அதிகரிக்கும். கர்ப்பிணி பெண்கள் இந்த நிலக்கடலை சாப்பிட்றதுனால நம்ம வயிற்றில் வளர்கிற குழந்தைங்களுக்கு மூளை சம்மந்தமாக எந்த பிரச்சனையும் வராமல் இது தடுக்கும். அதனால் நிலக்கடலை ரொம்ப உடலுக்கு நல்லது. இதுன்னு பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பொட்டுக்கடலையை வறுக்க போகிறோம். நிலக்கடலை எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவு தான் பொட்டுக்கடலையும் அதே அரை டம்ளர் எடுத்துக்கோங்க. இப்போ பொட்டுக்கடலையை கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாம். பொட்டுக்கடலையை நம்ம சேர்த்ததுனால இது உடலுக்கு நல்ல சுறுசுறுப்பு தரும். அதுவும் இல்லாமல் இதில் அதிகமான ஃபைபர் சத்து நிறைஞ்சிருக்கிறதுனால ஜீரண கோளாறு ஏற்படாமல் பார்த்துக்கும். பாருங்கள், பொட்டுக்கடலையை வறுத்தாச்சு. இப்போ இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம பச்சரிசி வறுக்க போகிறோம். பச்சரிசி 1/4 டம்ளர், அதை நல்லா வறுத்துக்கலாம். பச்சரிசி சேர்த்ததுனால உடல் மெலிஞ்சு இருக்கிறவங்க பச்சரிசி சேர்த்திக்கிட்டால் உடல் எடை கூடும். ஸோ அதனால் பச்சரிசி சேர்த்திக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வர வரைக்கும் பச்சரிசி நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம 4 பொருளையும் தனித்தனியாக வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ஆற வைக்க போகிறோம். அது வரைக்கும் இந்த 4 பொருளும் ஆறட்டும். இப்போ நம்ம நாட்டு சர்க்கரையை தண்ணி ஊற்றி காய்ச்சி எடுத்துக்கலாம். 1 டம்ளர் நாட்டு சர்க்கரைக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. பாருங்கள், தண்ணி ஊற்றி தண்ணி சூடானதும் அதில் நாட்டு சர்க்கரையை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், 1 டம்ளர் நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த நாட்டு சர்க்கரை நல்லா அந்த தண்ணியில் கரையணும். கட்டி இல்லாமல் எல்லாம் ஃபுல்லு கரைஞ்சி வரட்டும். இந்த நாட்டு சர்க்கரை தண்ணியை தான் நம்ம ஊற்றி உருண்டை பிடிக்க போகிறோம். பாருங்கள், நல்லா கரைஞ்சிடுச்சு. நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்திக்கலாம். அதே அளவு வெல்லம், 1 டம்ளர் அளவு வெல்லம் எடுத்திங்கன்னா அதே 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நீங்கள் வெல்லத்தை நல்லா இது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஆற வச்ச அந்த 4 பொருளையும் இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். தண்ணி சேர்த்தாமல் நம்ம பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துட்டோம். பாருங்கள், இந்தளவுக்கு பவுடராக வர வரைக்கும் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதில் 3 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நெய் வேணுன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கூட ஊற்றிக்கோங்க. நெய் ஃப்ளேவர் பிடிக்காதீங்க, கொஞ்சம் கம்மியாக கூட ஊற்றிக்கலாம். உங்களுக்கு ஏலக்காய் வேணுன்னா கூட இதில் பவுடராக்கி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம நாட்டு சர்க்கரை தண்ணி இதில் சேர்த்து போகிறோம்.
பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சு விடுங்க. எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். திரும்பவும் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம் மாவை. பாருங்கள், எல்லாம் ஊற்றிட்டேன். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு விட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். கருப்பு உளுந்தில் அதிகமான இரும்பு சத்து இருக்குது. அப்புறம் இது எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் மூட்டு வலி வராமல் இது தடுக்கும். ஸோ நம்ம வெள்ளை உளுந்தை விட கருப்பு உளுந்தில் அதிக ஊட்டச்சத்து நிறைஞ்சிருக்கிறதுனால தான் நம்ம கருப்பு உளுந்து எடுத்துக்கிறோம். சப்போஸ் கருப்பு உளுந்து உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வெள்ளை உளுந்து கூட சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்பவே நல்லது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பால் பண்ணிக்கோங்க. இது குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நாட்டு சக்கரை சேர்த்ததுக்குனால இது ரொம்ப அதிக இனிப்பாக இருக்காது. இனிப்பு கரெக்டாக தான் இருக்கும். இப்போ நான் சொன்ன அளவுப்படி செஞ்சதுனால எனக்கு 10 உருண்டைகள் வந்திருக்கு. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பொருட்களை சேர்த்திக்கோங்க. நீங்களும் இந்த சத்துருண்டியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.